ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலில் ஒரு மைல்டு ஸ்டீலோட ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வை பற்றி பார்க்க போகிறோம். மைல்டு ஸ்டீலில் எந்த அளவு ஸ்ட்ரெஸ் கொடுக்க அது எந்த மாதிரிலாம் அதில் ஸ்ட்ரெயின் வேல்யூ உருவாகும், அது எப்படி கட் ஆகி எந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகும், அது மூலமாக அந்த மைல்டு ஸ்டீலை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கிராஃப், இந்த கிராஃப் மூலமாக தான் நம்ம மொத்தம் இந்த வீடியோ ஃபுல்லாகவே இந்த கிராஃப் பற்றி தான் பார்க்க போகிறோம். எக்ஸ் ஆக்சிஸில் ஸ்ட்ரெயின் வேல்யூ கொடுத்துருக்கேன், ஒய் ஆக்சிஸில் ஸ்ட்ரெஸ் வேல்யூ கொடுத்துருக்கேன். சரிங்களா, நம்ம மைல்டு ஸ்டீலில் இப்போ எடுத்து ஒரு யூடிஎம் மிஷினில் வச்சு நம்ம லோடு அப்ளை பண்ணும்போது டென்சைல் ஃபோர்ஸ் கொடுத்து, டென்சைல் ஃபோர்ஸ்க்கான டயக்ராம் தான் இது. சரிங்களா, அது கம்ப்ரஷனுக்கு கிட்டத்தட்ட இதே போல தான் வரும், அதை நான் பின்னாடி சொல்கிறேன். டென்சைல் ஃபோர்ஸ் கொடுக்குறோம், நமக்கு இப்போ ஸ்ட்ரெஸ் உருவாகுது. ஒரு சர்டைன் லோடு கொடுக்கும்போது அதுக்கான ஸ்ட்ரெஸ் வேல்யூ தான் இது. சரிங்களா, எவ்வளோ ஸ்ட்ரெஸ் அப்படின்றத நான் மார்க்கும்ல, ஸ்ட்ரெஸ் வேல்யூ இங்கிட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது, ஸ்ட்ரெயின் வேல்யூ இங்கே இன்க்ரீஸ் ஆகுது. ஸ்ட்ரெஸ்னா என்னன்னா நம்ம கொடுக்குற லோடு பெர் யூனிட் ஏரியா, ஸ்ட்ரெயின்னா அதனால சேஞ்ச் ஆகிற டைமென்ஷன் பை ஒரிஜினல் டைமென்ஷன், அதுதான் ஸ்ட்ரெயின். சரிங்களா, இப்போ நம்ம லோடு கொடுக்க ஸ்ட்ரெயின் அதாவது ஸ்ட்ரெஸ் உருவாகும், ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ரிலேட்டடாக ஸ்ட்ரெயின் வேல்யூ உருவாகும். அந்த ஒரு சின்ன ஒரு பார் எடுத்து மைல்டு ஸ்டீல் பாரை வச்சு நம்ம டென்ஷன் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அதில் டென்ஷன் ஃபோர்ஸ் ஒன்று உருவாகும், அதனால ஸ்ட்ரெஸ் உருவாகும். அதோட லென்த் இன்க்ரீஸ் ஆகும், அது மூலமாக சேஞ்ச் இன் லென்த், அதுதான் இன்க்ரீஸ் ஆகிற லென்த், சேஞ்ச் இன் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த். அதோட ஸ்டார்டிங் லென்த் எவ்வளோ அதுதான் ஒரிஜினல் லென்த். அந்த ஸ்ட்ரெயின் வேல்யூ இங்கே போட்டிருக்கேன். இப்போது நான் ஒரு செர்டைன் வேல்யூ ஸ்ட்ரெஸ் கொடுக்க அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரெயின் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இது ஒரு பாயிண்ட், இந்த ஒரு ஸ்ட்ரெஸ் 1 நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர் உருவாகும் போது அதுக்கான ஸ்ட்ரெயின் வேல்யூ இந்த அளவு இருக்கும். சரிங்களா, அதே போல் இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக உருவாகும். நமக்கு அந்த வேல்யூ ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக உருவாகும். எங்கன்னா ஏ அப்படின்ற பாயிண்ட் வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக வரும். சரிங்களா, இதில் நான் இன்னொரு பாயிண்ட் நோட் பண்ண மறந்துட்டேன். யங்ஸ் மாடுலஸ் அப்படின்ற இந்த ஆங்கிளை நோட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். இப்போ பாருங்க, ஸ்ட்ரெயிட் லைன் ஏ அப்படின்ற பாயிண்ட் வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், லீனியராக ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக உருவாகும். அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் அதிகப்படுத்துகிறோமோ அதுக்கு ஈக்குவலாக ஸ்ட்ரெயினும் இன்க்ரீஸ் ஆகும். ஹூக்ஸ்லா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹூக்ஸ்லானா ஸ்ட்ரெஸ் ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின். அதை நான் பின்னாடி காட்டுறேன். ஹூக்ஸ் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத. ஹூக்ஸ்லா வச்சு தான் யங்ஸ் மாடுலஸ் கண்டுபிடிப்பாங்க. யங்ஸ் மாடுலஸ்னா என்னன்னா ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் அப்படின்னு வரும். அதாவது ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின், அதுதான் ஹூக்ஸ்லாவே. அது எங்கன்னா இந்த இது ஓ அப்படின்ற பாயிண்ட், இது ஓங்களா, ஓல இருந்து இந்த ஏ வரைக்கும் தான் லீனியரா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா, இதுதான் நமக்கு ஹூக்ஸ்ல வேலிட் ஆகிற அந்த போர்ஷன். அடுத்தது ஏ அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் லைட்டா அதோட வேல்யூ கர்வா மாற ஆரம்பிக்குது. இந்த ஏன்ற பாயிண்ட்ல ஸ்ட்ரெயிட் லைனு, இதுக்கப்புறம் போக போக கர்வ் ஆகுது. அதாவது ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகிற ரேட்டு கம்மியா இருந்த சேம் அதே அளவு இருக்கும் போது ஸ்ட்ரெயின் வேல்யூ அதிகமாகுது. என்னன்னா நமக்கு அந்த பார் அதுக்கப்புறம் கொடுக்குற ஒரு யூனிட் ஸ்ட்ரெஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெயின் உருவாக ஆரம்பிக்குது. அதாவது இப்போ ஒரு யூனிட் ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு யூனிட் ஸ்ட்ரெயின் உருவாகிறது தான் ஸ்ட்ரெயிட் லைனாக வரும். இங்கேருந்து ஒரு யூனிட்லேருந்து 1.1 யூனிட், 1.2 யூனிட், 1.3 யூனிட் அப்படின்னு ஸ்ட்ரெயின் வேல்யூ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் ஆகுது இந்த பாயிண்ட்டுக்கு மேலே, ஏபி அப்படின்ற பாயிண்ட்ல. சரிங்களா, இது வரைக்கும் பி அப்படின்ற பாயிண்ட் அட்டைன் ஆயிடுச்சு. சரிங்களா, இது வரைக்கும் ஜோன் 1 அப்படின்னு நான் பிரிச்சுக்கிட்டேன். இந்த 0லேருந்து இது வரைக்கும் உள்ளதை ஜோன் 1 அப்படின்னு பிரிச்சுக்கிட்டேன். அது என்னன்னு பார்ப்போம். அடுத்து பிலேருந்து சி வரைக்கும் ஒரு பாயிண்ட் நமக்கு போகுது. பி அதுக்கப்புறம் அதாவது சி அப்படின்ற பாயிண்ட தொற்றுச்சு. இதுக்கப்புறம் மறுபடியும் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெஸ் கொடுத்தோம்னா நமக்கு ஸ்ட்ரெயின் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்ட்ரெயின் இன்க்ரீஸ் ஆகும்னா டக்குன்னு ரிலீஸ் ஆகிடும். அது எப்படி சொல்றதுன்னா நமக்கு பார் அந்த மைல்டு ஸ்டீல் பார் டக்குன்னு எலாங்கேட் ஆகிடும். எலாங்கேட் ஆகி அந்த ஸ்ட்ரெயினை ரிலீஸ் கொடுத்துரும். ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் கொடுத்துரும். ஓவர் டென்ஷன்ல இருக்கும், டென்ஷனை தாங்க முடியாம கொஞ்சம் ஃப்ரீயா எலாங்கேட் ஆகிடும். இதுல இருந்து ஃப்ரீயா எலாங்கேட் ஆனதுனால அது மேல இருக்க ஸ்ட்ரெஸ் வேல்யூ டக்குன்னு கொஞ்சம் குறையும். சரிங்களா, அப்போ டி அப்படின்ற பாயிண்ட் அட்டைன் ஆகும். அதுக்கப்புறம் லைட்டா அதோட வேல்யூ இந்த மாதிரி மேடு பள்ளமா சேஞ்ச் ஆகிக்கிட்டே போகும். ஒரு இடத்துல ரொம்ப குறைஞ்சி ஏறும். அதுக்கப்புறமா மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு வேல்யூவில் ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆக ஒரு கர்வா ஸ்ட்ரெயின் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இந்த இடத்த தொடுது. இதுக்கப்புறம் நான் 2 கர்வு போட்டிருப்பேன். இந்த மாதிரி திக் லைன்ல ஒன்று,
டாட்டர் லைனில் ஒன்று. திக் லைன் ஆப்பரண்ட் டயக்ராம்னு சொல்லுவாங்க, தின் லைன் வந்து ட்ரூ டயக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா ஆப்பரண்ட் டயக்ராம் அப்படின்னா நம்ம வந்து டிசைன் பண்ணது, நம்ம சயின்டிஸ்ட் வந்து சொன்னது என்னென்னா இந்த பாயிண்ட் தான் அல்டிமேட் பாயிண்ட். இதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்ட்ரெஸ் வேல்யூ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து கொஞ்சம் ரிலீஸ் கிடச்சிட்டு ஸ்ட்ரெயின் வேல்யூ அது ஈஸியாக எலாங்கேட் ஆகி இதோட வந்து கட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா இது வந்து இந்த இடத்துல வரும்போது அந்த இது வந்து அதுக்கு மேலே எலாங்கேட் ஆக முடியாமல் கட் ஆகிடுது அப்படின்றது. ட்ரூ டயக்ராம் என்னன்னா இந்த அல்டிமேட் பாயிண்ட்டையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் எஃப் அப்படின்ற இடத்துல கட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரெஸ் கொடுக்க அதுக்கான ஸ்ட்ரெயின் வந்து எப்படி மாதிரி இருக்குது, இல்லைனா ஸ்ட்ரெயினுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்றது மைல்டு ஸ்டீலுக்கு இந்த மாதிரி ஒரு டயக்ராம் வருது. சரிங்களா, இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு இந்த டி அப்படின்ற பாயிண்ட் இருக்குல்ல, சிங்கிறத அப்பர் ஈல்டு பாயிண்ட்னு சொல்லுவாங்க, டிங்கிறத லோவர் ஈல்டு பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஈல்டு ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நம்ம படிச்சுக்கிட்டு இருப்போம். அந்த ஈல்டு ஸ்ட்ரெஸ் அப்படின்னா இது வரைக்கும் தான் நமக்கு வந்து ஹூக்ஸில் அந்த எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி வந்து இதுக்கு இருக்கும். சரிங்களா, அதனால இது வரைக்கும் தான் நம்ம அதோட ஸ்ட்ரென்த்தை வந்து அசியூம் பண்ணியிருப்போம். இதோட வேல்யூ வந்து மைல்டு ஸ்டீலுக்கு வந்து 250 Nm². ஈல்டு ஸ்ட்ரெஸ் அதாவது 200. இதையும் மீறி இது இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெஸ்ஸை வந்து தாங்கும். ஆனால் இந்த இடத்துல இந்த அளவு ஸ்ட்ரெஸ்லாம் நம்ம கொடுத்தோம்னா ரிட்டன் அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு வராது. அது வந்து பிளாஸ்டிக் ரீஜியனாக மாறிடும். அந்த மைல்டு ஸ்டீலில் பிளாஸ்டிக் ரீஜியனாக மாறிடும். அதை நம்ம எடுத்துக்கூடாது, எலாஸ்டிக் ரீஜியனாக தான் இருக்கணும். அது வரைக்கும் தான் நம்ம எடுத்துக்கோம். அதனால தான் இதையே நம்ம இதை பண்ணிக்கிறோம். ஆனால் அதோட அல்டிமேட் பாயிண்ட் அப்படிங்கிறது அது எந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் அது வந்து ஃபெயிலியர் ஆகுது. இந்த இ அப்படின்ற இந்த பாயிண்ட்டுக்கு போகும்போது தான் அல்டிமேட் பாயிண்ட். இதனால வர ஸ்ட்ரெஸ் வந்து அல்டிமேட் ஸ்ட்ரெஸ். சரிங்களா, அதுதான் அதோட அல்டிமேட். அதிகபட்சமாக அதால் அவ்வளோ லோடு வரைக்கும் தாங்க முடியும். நம்ம டிசைனில் கன்சிடர் பண்ணிக்கிறது இந்த டி அப்படின்ற அளவு வரைக்கும் தான் நம்ம கன்சிடர் பண்ணோம், 250 Nm². இப்போ இதில் ஜோன் 1 இது ஜோன் 2னு பிரிச்சிருப்போம். இது ஜோன் 3 இது ஜோன் ஆஃப் ஹார்டனிங் ஜோன், ஸ்டெயின் ஹார்டனிங், இது நெக்கிங் அப்படின்றது மூலமாக பிரிச்சிருக்கோம். இன்னும் இதில் நிறைய வேல்யூ நான் கொடுத்துருப்பேன். R1 R2 இந்த ஒவ்வொரு பாயிண்ட் ABCD D' EF F' இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இதில் வந்து ஸ்ட்ரெயின் வேல்யூ, அதாவது ஸ்ட்ரெஸ் வந்து ஈல்டு ஸ்ட்ரெஸ் டி அப்படின்னா அதுக்கான ஸ்ட்ரெயின் வந்து ஈல்டு ஸ்ட்ரெயின், அதாவது ஸ்ட்ரெயின் ஈல்டு. அடுத்தது D' அப்படின்ற இடம் வரைக்கும் நமக்கு வந்து அதாவது ஸ்ட்ரெஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகாமல் ஸ்ட்ரெயின் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. பியூர் பிளாஸ்டிக் ரீஜியன், அதாவது பிளாஸ்டிக். அது பின்னாடி நம்ம பார்க்கும்போது தெரியும் எது பிளாஸ்டிக் எது எலாஸ்டிக் ஜோன் அப்படின்றத. இந்த இடத்துல வந்து 1.2லேருந்து 1.8 வரைக்கும் அவரேஜாக ஒரு 1.4 சொல்லலாம். அந்த அளவு வந்து ஸ்ட்ரெயின் வேல்யூ இருக்கும். சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த் போனோம்னா அதோட பர்சன்டேஜ் வந்து 1.4 வரும் மைல்டு ஸ்டீலுக்கு. இந்த டி பாயிண்ட்ல வந்து 0.12% வரும். சரிங்களா, இது இல்லாமல் இந்த எலாஸ்டிக் ஜோன் இருக்குல்ல, இது வந்து பிளாஸ்டிக் ஜோன்னு சொல்லுவாங்க. 0.12 அப்படிங்கிறது சாரி 0.12ங்கிறத விட இது வந்து எலாஸ்டிக் ஜோனோட எண்டு. இதுக்கப்புறம் பிளாஸ்டிக்காக இருக்கும். இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்ட்ரெயின் பிளாஸ்டிக் வந்து 10 to 15 டைம்ஸ் ஸ்ட்ரெயின் எலாஸ்டிக். இது வந்து 1.4 இதோட 10 டைம்ஸ் என்னது, சரி 10 டைம்ஸ் ஸ்மாலர் என்னது 0.14, கிட்டத்தட்ட 0.12. இதோட எலாஸ்டிக் வேல்யூ வந்து பிளாஸ்டிக், அதாவது எலாஸ்டிக் வேல்யூ விட பிளாஸ்டிக் வேல்யூ வந்து 10 டைம்ஸ்லேருந்து 15 டைம்ஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த வேல்யூக்கு இதுவும் பார்த்தாலே 10 டைம்ஸ் கிட்டத்தட்ட டிஃப்ரெண்ட் இருக்கும். அடுத்தது ஜோன் ஆஃப் ஸ்ட்ரெயின் ஹார்டனிங். அடுத்தது நெக்கிங். ஜோன் ஆஃப் ஸ்ட்ரெயின் ஹார்டனிங்னா ஸ்ட்ரெயின் வேல்யூ வந்து ஹார்டனிங் ஆகிட்டே போகுது. இந்த இடத்துல கிட்டத்தட்ட மைல்டு ஸ்டீல் வந்து ரிஜிட் ப்ராப்பர்ட்டியை வந்து அடைஞ்சிரும். ரிஜிடாக இருக்க மாதிரி ரொம்ப ஹார்டாக ஸ்ட்ரெயினை வந்து உணரும். அதனால தான் ஜோன் ஆஃப் ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நெக்கிங். அந்த மைல்டு ஸ்டீல் வந்து அதோட டைமென்ஷன், கிராஸ் செக்ஷன் டைமென்ஷன் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஒரு கழுத்து பகுதி மாதிரி நிக்காகி அதுக்கப்புறம் தான் கட் ஆகிறது தான் இந்த இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள ஜோன். சரிங்களா, இப்போ வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டும் இதில் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். ஓ அப்படின்றது ஆரிஜின். இந்த ஓங்கிறத ஆரிஜின்னு சொல்கிறோம். ஏ அப்படின்னா லிமிட் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டி, பாயிண்ட் அப் டு விச் ஹூக்ஸ் லா இஸ் வேலிட். தட் இஸ் ஏ ஸ்ட்ரெஸ் ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின். ஏங்கிற பாயிண்ட் வரைக்கும் தான் ஸ்ட்ரெஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயினாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓஏ R1 சொல்கிறாங்க, லீனியர் எலாஸ்டிக் ரீஜியன். இந்த ஓலேருந்து ஏ வரைக்கும் R1, ஏலேருந்து பி வரைக்கும் R2ன்னு சொல்லியிருக்காங்க. R1 அப்படிங்கிறது லீனியர் எலாஸ்டிக் ரீஜியன், R2ங்கிறது நான் லீனியர் எலாஸ்டிக் ரீஜியன். R2 ஏலேருந்து பி வரைக்கும் எலாஸ்டிக் தான், ஆனால் நான் லீனியர், ஏன்னா அது ஸ்ட்ரெயிட்டில் லைட் கர்வ் வரும். அதனால நான் லீனியர் எலாஸ்டிக் ரீஜியன். பி அப்படின்ற பாயிண்ட் வந்து எலாஸ்டிக் லிமிட் அப் டு பாயிண்ட் பி த மைல்டு ஸ்டீல் ஸ்பெசிமன் பிஹேவர்ஸ் எலாஸ்டிக். பி வரைக்கும் தான் நமக்கு வந்து எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கும் அந்த மைல்டு ஸ்டீலுக்கு. சரிங்களா, ஜோன் 1
எலாஸ்டிக் ஜோன். இப்போ மொத்தமாக இந்த ஜீரோலேருந்து ஓவிலேருந்து பி வரைக்கும் இருக்கிறது இந்த ஜோன் வந்து எலாஸ்டிக் ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும், சிங்கிறது அப்பர் ஈல்டு பாயிண்ட், டிங்கிறது லோவர் ஈல்டு பாயிண்ட். நான் முன்னே சொன்னேன், இது அப்பர் ஈல்டு, இது லோவர் ஈல்டு பாயிண்ட். ஜோன் 2ங்கிறது எலாஸ்டோ பிளாஸ்டிக். பி அந்த பியிலேருந்து இந்த டி வரைக்கும் இருக்கிறது தான் ஜோன் 2ன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எலாஸ்டோ பிளாஸ்டிக், அதாவது ஓரளவு பிளாஸ்டிக் ப்ராப்பர்ட்டியும் இருக்கும், ஓரளவு எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டியும் இருக்கும். அந்த பாயிண்ட் தான் இந்த ஜோன் 2 அப்படின்றது. டி டேஸ் அப்படிங்கிறது ஈல்டு பிளாட்டியூ, ஒரு பள்ளத்தாக்கு. பிளாட்டியூனா தமிழில் வந்து பள்ளத்தாக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. நாட் ஸ்மூத், இது வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்காது, இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக அப்படி மாறி மாறி வரும் அதோட வேல்யூ. டிஎஸ் அப்படின்ற இடத்துல வந்து அதாவது ஸ்ட்ரெயின் மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகும், சேம் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஸ்ட்ரெயின் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி வரும். அடுத்தது இ அப்படின்றது அல்டிமேட் பாயிண்ட். இங்கிறது தான் அல்டிமேட் பாயிண்ட், கரஸ்பாண்ட் டு அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் டியூ டு அல்டிமேட் லோட். அல்டிமேட் லோடால உருவான அல்டிமேட் ஸ்ட்ரெஸ், அதுதான் அல்டிமேட் பாயிண்ட்னு சொல்றாங்க. ஜோன் 3 அப்படின்றது டிலேருந்து டி டேஸ் வரைக்கும் இருக்கிறது. அது என்னன்னா பியூர் பிளாஸ்டிக் ஜோன், அதாவது எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டியே இருக்காது. இந்த டிலேருந்து டி டேஸ் வரைக்கும் அந்த மைல்டு ஸ்டீல் வந்து டைமென்ஷன் சேஞ்ச் ஆனதுன்னா லோட எடுத்ததுக்கு அப்புறம் அதே டைமென்ஷன்லேயே தான், சேஞ்ச் ஆனால் அதே டைமென்ஷனில் தான் இருக்கும், திரும்ப ஒரிஜினல் டைமென்ஷனுக்கு வராது. அதுதான் பிளாஸ்டிக் ஜோன் 3ங்கிறது. எஃப்னா ஃபெயிலியர் பாயிண்ட் இன் ட்ரூ டயக்ராம், எஃப் டேஸ்னா ஃபெயிலியர் பாயிண்ட் இன் ஆப்பரண்ட் டயக்ராம். இதான் எஃப் டேஸ், ட்ரூ டயக்ராம்ல வர ஃபெயிலியர் பாயிண்ட், ஆப்பரண்ட் டயக்ராம்ல வர ஃபெயிலியர் பாயிண்ட்னு சொன்னேன். அடுத்து பவுச்சிங்கர் எஃபெக்ட் அப்படின்னு ஒன்று வருது. அட் கம்ப்ரஷன் சிக்மா ஈல்டு ஈக்குவல் டு 263 நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர். அட் டென்ஷன் சிக்மா ஈல்டு ஈக்குவல் டு 250 நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர். டென்ஷனை விட கம்ப்ரஷன்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லோடு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து தாங்குது, ஈல்டு வேல்யூ வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு மைல்டு ஸ்டீலுக்கு அப்படின்றத பவுச்சிங்கர் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. அதை பத்தி, அதாவது இந்த டெஸ்ட் டென்ஷனுக்கு உருவானது, அதனால 250 நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர் சொல்லியிருக்கேன். இதே போல கம்ப்ரஷனுக்கு இதோட டயக்ராம் போடும்போது 263 நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர் ஸ்ட்ரெஸ்ல தான் இந்த பாயிண்ட் கிடைக்குது அப்படின்றத பவுச்சிங்கர் சொல்லியிருக்காரு. அதனால இது பவுச்சிங்கர் எஃபெக்ட்னு சொல்றாங்க. கார்பன் கண்டென்ட், கார்பன் கண்டென்ட்டை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மைல்டு ஸ்டீலோட ப்ராப்பர்ட்டியில இப்போ ஸ்ட்ரெயின் ஃபெயிலியர் எங்க நடக்குது, ஸ்ட்ரெயின் வந்து எப்போ ஃபெயிலியர் ஆகுது, இந்த எஃப் அதாவது கட் ஆகிறப்போ தான் ஸ்ட்ரெயின் ஃபெயிலியர்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த இடத்துல தான் ராடு வந்து உண்மையாலுமே அந்த மைல்டு ஸ்டீல் வந்து உண்மையாலுமே ஃபெயில் ஆகுது, ரெண்டா கட் ஆகி போகுது. ஸ்ட்ரெயின் ஃபெயிலியரா சி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ், அதாவது கார்பன் கண்டென்ட் வந்து இன்க்ரீஸ் ஆனதுன்னா ஸ்ட்ரெயின் வந்து டிக்ரீஸ் ஆகும். கார்பன் கண்டென்ட் டிக்ரீஸ் ஆனா ஸ்ட்ரெயின் வந்து இன்க்ரீஸ் ஆகும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அதாவது கார்பன் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆனா எலாஸ்டிசிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். கார்பன் கண்டென்ட் டிக்ரீஸ் ஆனா எலாஸ்டிக் கண்டென்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி இன்க்ரீஸ் ஆகும். என்னன்னா ஒரு மெட்டீரியல்ல கார்பன் கலந்து செஞ்சோம்னா அது வந்து பிரிட்டில் மெட்டீரியலா மாறும். எந்த அளவு கார்பன் கலக்கிறோமோ அந்த அளவு அது பிரிட்டில் மெட்டீரியலா மாறும். பிரிட்டில் மெட்டீரியல் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் வந்து கொடுக்காது, ஸ்ட்ரெயின் வேல்யூ வந்து அதுக்கு இருக்கவே இருக்காது, டக்குன்னு கட் ஆயிடும். அதாவது ஒரு அதோட சேஞ்ச் இன் டைமென்ஷன் வந்து சேஞ்சே ஆகாது. அதே சேம் டைமென்ஷன்லயே ஃபுல் பிரிட்டில் மெட்டீரியலா இருந்தா அதே டைமென்ஷன்லயே இருந்து ஃபுல் ஸ்ட்ரெஸ்ஸையும் வாங்கும், முடியாதப்போ டக்குன்னு அதே இடத்துல கட் ஆயிரும். மற்றபடி எலாங்கேட் ஆகிறதோ கான்ட்ராக்ட் ஆகிறதோ நடக்காது ஃபுல் பிரிட்டில் மெட்டீரியல்ல. கார்பன் கண்டென்ட்டை கலக்கிறது மூலமா பிரிட்டில்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பிரிட்டில், டக்டைல், இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். அடுத்தது இதுல டெம்பரேச்சர் -60 டிகிரி செல்சியஸ், மைல்டு ஸ்டீல் வந்து -60 டிகிரி செல்சியஸ் வைக்கும் போது மைல்டு ஸ்டீல் கார்பன் கண்டென்ட்டை கலக்காமே அது வந்து ஒரு ஃபுல் பிரிட்டில் மெட்டீரியலா ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது யங்ஸ் மாடுலஸ் ஸ்டீல் ஈக்குவல் டு 2.1 × 10⁵ நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர்டு. அது எப்போனா டென்ஷன்ல கம்ப்ரஷன்ல எல்லாமே இ வேல்யூ வந்து சேம் தான். அந்த இ வேல்யூ எதுனா இந்த ஆங்கிள் தான், சரிங்களா. இந்த இடத்துல ஒரு வர ஆங்கிள்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரெயினுக்கும் உள்ள ரிலேஷன் தான். அந்த நம்ம ஹூக்ஸ்ல பார்க்கும்போது யங்ஸ் மாடுலஸை பத்தி தெளிவாக பார்ப்போம். இதுதான் ஒரு மைல்டு ஸ்டீலோட ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம். இது மூலமா மைல்டு ஸ்டீலை பத்தி நம்ம அதோட ப்ராப்பர்ட்டிஸை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல ஒவ்வொரு இதுக்கும் நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் வந்து நான் கொடுத்துருக்கேன். இதை பத்தியும் ஹூக்ஸ்லா பத்தி நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.